ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். அதாவது இன்றைக்கி நம்ம என்ன ஆக போகிறோம்னா ஒரு ஒரு மளிகை கடையோட ஓனர் ஆக போகிறோம். இது நம்மளோட மளிகை கடையை எந்த அளவுக்கு அப்கிரேட் பண்ணுறோம், மளிகை கடையை ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக ஒரு சூப்பர் மாலாக எப்படி ஆகிறோம், அதுதான் இந்த பாட்டாக இருக்க போகுது. நம்ம இதுதான் பார்ட் 1. ஸோ நிறைய பாட்டு வரும் இதுக்கு மேலே. ஸோ கண்டிப்பாக எல்லாம் காத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ வரதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரத்தில் ஒரு 50 சப்ஸ்கிரைப் எடுத்துருவோம் மக்களே. ஸோ நம்ம 50 சப்ஸ்கிரைப் எடுத்துகிட்டு அதே ஒரு பெரிய ஒரு ரீச்சாக இருக்கும் எனக்கு. ஸோ நிறைய பேர் சின்ன சேனல்னு விட்டுறாதீங்க. அப்படியே எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா நானும் நல்லா இருப்பேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. வந்தாச்சு. வந்த உடனே சூஸ் லாங்குவேஜ்னு காட்டுதாப்பில். சரி, போர்த்துகீஸ், அரபிக்கு, இந்தோனேஷியன், ரஷ்யனு, இங்கிலீஷு. நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கு இங்கிலீஷ் தான். ரஷ்யனில் இப்போ எனக்கு தெரியும், பட் உங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால தான். சரி, ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஓகே, லோடிங் ஆகுது. சரி, இந்த கேம் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணுன்னா நான் முடிஞ்சா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க பார்க்குறேன். கொடுக்கலன்னா நான் பண்ணிச்சுக்கிறது. நம்மளோட நேம் கேட்குது. அதுக்கு ஒய்பிஜி ஸ்டோர் அப்படின்னு வச்சிடலாம். இப்படி இருக்கும். ஸோ குடிசைக்குள்ள பேர் மாற்றினா கண்டிப்பாக மாற்றிடலாம். நீங்கள் சொல்கிற பேர் வைக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் டுட்டோரியல் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு இது ஓகே இதுதான் நம்மளோட இன்வென்ட்ரி வேன்யூ ஓகே. நம்ம இரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஆனால் கேன்சல் தான் பண்ணுங்களா? ஓகே, அவுட் இஸ் கேன்சல் ஐட்டம். ஓகே, தட்டணும். ஓகே, அப்புறம் ஃபில் பண்ணோடனே ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இது இந்த ஓகே ஃபர்ஸ்ட் ஷாப். ஓகே, நமக்கு 700 ரிங்கெட் கொடுத்துருக்கீங்க. எப்படியாச்சும் நம்ம கொஞ்சம் ஒரு பெரிய கடையை ஆத்துறோம். அக்கா என்ன கமெண்ட் பண்ணீங்க? நல்லா இங்கிலீஷ் அக்கா என்ன பார்க்குறாங்க. அக்கா இல்லை ஏம்மா, ஃபோன் நம்பர் என்னங்க? சாரிம்மா. யாருக்கே அவன். சரி, இது காலி கடை. இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதாவது கேஷர் போல. நான் தாத்தா சரி, நோ என்ட்ரி. இங்கே நம்ம தான் ஸ்டோரேஜ் இன்னும் நல்லா பண்ணுமா? இல்லை, ஸ்டோரேஜ் நல்லா தான் இருக்குது. ஸோ அது பெட்ரு. ஸோ மானிட்டருக்குள்ளே கூட கஸ்டமைசேஷன் இருக்குது. எல்லாம் வேலைக்கூடியதாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஷாப் போய்க்கலாம். ஷாப்பில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ரேக் வேணும். ஸோ அந்த ரேக் ஆர்டர் பண்ணிக்கலாம். 99 ரிங்கெட். ஓகே, ரேக் ஆர்டர் பண்ணியாச்சு. ஆக்சுவலி நம்ம ரேக் 2 ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்போதைக்கு பாஸ்கெட் எவ்வளோடா? 190. ஐயோ, சரி முதல்ல ஆர்டர் பண்ணிடலாம். ஆர்டர் பண்ணிட்டு பேக்கிங்கில் கொஞ்சம் வேலை கூடையானதான். இதுதான் இருக்கலையே வேலை கூடையாக இருக்குது. இது ஒன்று ஆரம்பத்தில் இப்படி தான் வேலை கூடையாக கேட்போம். அதுக்கப்புறம் உடச்சிடுவான். கவலைப்படாதீங்க. எம்மா சரி, நம்ம இப்போதைக்கு எல்லாம் பிடிக்கிற கொக்கெல்லாம் வச்சுருவான். ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸில் உம்மாடி அம்மா சோள சிப்ஸ் பாருங்களேன், சொக்லிப்பா. சரி, மீன் சிப்ஸ் ஒன்று, கேண்டி பேக்கு, அப்புறம் கிறிஸ்பி சிப்லி அப்படின்னு இருக்குது. ஆர்டர் பண்ணால் நம்மக்கிட்ட பாதி காசு முடிஞ்சு மிச்சோடு தான் இருக்குது. மில்க்லாம் கொஞ்சம் காசு கொடுங்க. அது ஃப்ரிட்ஜ் வைக்கணும் போல். மில்க்லாம் அப்படி தான் நினைக்கிறேன். பாஸ்தா, ப்ரெட்டு, கண்டிப்பாக ஆயில் எல்லாத்துக்கும் வேணும், தேவைப்படும் ஆயில். இதெல்லாம் க்ளோன் போல். சரி, நம்ம மில்க் இருக்கா? மில்க் இங்கே தான் இருக்குது. மில்க் ஒன்று ஆர்டர் பண்ணிடலாம். ஓகே, இவ்வளோ போதும். டோன் ஆஃப் பண்ணிட்டு கடை முன்னே வந்துச்சா? எவ்வளோ ஜம்மா அன்பேக் பண்ணிட்டோம். பண்ணிட்டு நம்ம இங்கே வச்சிடலாம். அப்படி ஒரு ரிவர்ஸு, ஒன்றா ரிவர்ஸு. சரி, ப்ளேஸ் ஐட்டம். ஓகே, இதான் ஃபிஃப்த் ஷெல்லு. அடுத்த ரேக் போயிடலாம். அதை எடுத்துகிட்டு அப்படியே அழகா இங்கடா ஒரு திருப்பி, அப்புறம் ஒன்று திருப்பி. என்ன பார்க்கணும் மக்களே, மறந்துடாதீங்க. ஸோ இது பிளான் என்னென்னா, இந்த சைடு இந்த மாவு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுட்டு, இந்த சைடு பெவரேஜஸ் அண்ட் ஃபுட் அந்த மாதிரி. சரி, எதுக்கு ஒன்று ஆர்டர் பண்ணிடலாம். ஏன்னா அது பத்தலை. இப்படிக்கு ரேக் ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு ஷிட் அந்த ரேக் மட்டும் ஆர்டர் பண்ணிட்டோம். இவ்வளோ காசுலாம் ரொம்ப கிட்ட இல்லை. அதாவது இது போல் ஆட்டோமேட்டிக் இது போல்
அழகாக ஒரு 2. ஓகே ஓகே. சைடு முன்னாடி போயிட்டோம். இது மூவ்லாம் பண்ண முடியாதாடா. அழகா அப்படியே ஒட்டி ஓகே. இப்படி இருக்கு, நல்லா இருக்கு. இதை கொஞ்சம் ஒட்டிக்கலாம். ஒட்டி மூவ் பண்ணுறாடி தம்பியை, ஒட்டி மூவ் பண்ணு. ஐயோ ரொம்ப ஒட்டி இருக்குங்க. இன்னைக்குள்ள அடிக்கிறோன்னா அதான விட்டா இருக்குங்க. ஐயோ மொபைலெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, நடுவில் இப்போ இந்த நடுவில் வந்து கேண்டி அண்ட் ஈட்டிங் ஐட்டம்ஸு, இது சைடு பெவரேஜஸ் ட்ரிங்க்ஸு, இது சைடு வந்து சமையல் ஐட்டம்ஸ். ஸோ ஆயில் சமையல் தேவையானது. ஸோ என்ன பண்ணலாம் வச்சிடலாம். எல்லாம் குடிக்கவும் முடியாது, சாப்பிட முடியாது. ப்ரைஸ் வந்து 4 வழி 37 காசுனா நம்ம காசுப்படி ஒரு 5 வழி 20 காசு இந்த மாதிரி வச்சிடும். ப்ரைஸ் வந்துச்சாகே இது வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் வரப்போ தான் விலை விற்கிறோம். இல்லைனா வந்து நம்ம கடையை காலி பண்ணோம். ஓகே, இது பெவரேஜ் கொக்கோலா வேகமாக நம்ம டக்குன்னு வச்சிடலாம். மெனுவல் இது வந்து 3 ringgit 50 cents போதும். ரொம்ப தான் விலை விற்கிறோம்ல தெரியுது. இது என்னது சீரியல்ஸா? சீரியல்ஸ் வந்து நடுவில் வச்சிடலாம். கிறிஸ்பி சிப்பியா. இது வந்து எவ்வளோன்னா ஒரு 6 ringgit வச்சிடலாம். 6 ringgit வச்சுட்டு இது வந்து மில்க்கெலாம் குடிக்கிறது தான். மில்க்கு நம்ம இங்கே வச்சிடலாம். மில்க்கு வந்து ஃப்ரிட்ஜில் தானே வைக்கணும், தானே ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். அதனால் இந்த கேமில் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து கெட்டு போகாது போல். மில்க் கெட்டு போகாது போல். வடிச்சிருக்கேன். ஓகே, இது வந்து சமையலுக்கு தேவையானதாம்மா. பாஸ்தா தானே பன்சாத்தின்னு வச்சுருக்கேன். அட பாவிகளா. சரி, இது வந்து நம்ம 3 ringgit 20 cents அப்படின்னு வச்சிடலாம். ஓகே, இது பெட்டரு. அக்கா நெல்லுங்கா அக்கா வந்தாங்க. வந்து பார்த்துட்டு ஐயா என்ன கடை திறக்கல, ஓகே திறப்பாங்க போல் அப்படின்னு போயிட்டாங்க. ஏன்னா நம்ம மிஸ்டேக் ஆகலை. ஸோ இப்போ நான் வந்து டக்கு கடையை வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். டேய், மிட்டாய் விற்கிற வரைக்கு 5 வலிக்கு தப்பே இல்லைங்க. ஒரு கிட்ட ஜாய் வாக்கலான்னு பார்த்தா 8 வலியா அப்படி கொய்யால அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் சில நல்ல இதெல்லாம் இருக்குங்க. உதாரணத்துக்கு எங்கள் ஊர்லலாம் வந்து பொட்ரிங்னு ஒன்று விற்கிது. 50 காசு தான். வெறித்தனமாக இருக்குது. ரொம்ப பேசாமல் 4 வலிக்கு விற்கலாம். இந்த மொட்டங்கள் கடை ஒன்று திறத்துக்கலாங்க. மொட்டங்கள் நைஸு. ஓகே, அடுத்தது வந்து சிப்ஸு. இது உங்கள் சிப்ஸு. ஓகே, 3 ringgit வச்சிடலாம். நைஸு. இதை போய் குப்பத்தில் போய் சொல்லலாம். இந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் தேவையில்லாமல் ஒரு தத்துவம் இருக்குது இதில். இப்போ நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாத ஐட்டம் தான் குப்பத்தூரில் போட்டோம்னால அதுதான் இந்த கேமோட லாஜிக்கு. இப்போ குப்பத்தூரில் போட்ட பார்த்தீங்களா, அதெல்லாம் தேவையில்லை. நம்மளோட உலகத்துக்கு வந்து அது தேவையில்லை. அதில் வந்து பிளாஸ்டிக்லாம் அழிஞ்சு போய், ஓத்தாங்கலாம் அழிஞ்சு போய், கொஞ்சம் அட்டை பெட்டிங்கெலாம் அழிஞ்சு போனால் தான் மரம் எவ்வளோ அழகான மரம். சரி, நான் கொஞ்சம் சிம்பிளாக பேசாமல் இதை பேசுகிறதுல என்னடா இது பாஸ்தாலாம் இவ்வளோ வேலை குறவாக்கிது. அது பாஸ்தான்னு தெரியல. இப்போ ட்ரிங்க்ஸ் மட்டும் ரொம்ப எக்ஸ்ட்ரா வேணுமா? சரி, என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ட்ரிங்க்ஸில். பெவரேஜஸ் வந்து வாட்டர் வந்து நம்மளுக்கு குடிக்க ரொம்ப தேவை. அப்புறம் ஆரஞ்சு சோடா இருக்குது. ஓகே, அவ்வளோதான்டா தம்பி, அவ்வளோதான். வாட்டர் குடிங்க. இந்த கொக்கோலா அந்த மாதிரிலாம் குடிக்கக்கூடாது. சரிதா? வாட்டர் இருக்குல்ல, வாட்டரை வந்து எவ்வளோ பெரிய தண்ணி வாட்டர், அதை குடிங்க. வாட்டர் சில பைத்தியம் என்ன பண்ணுறீங்க, வாட்டரில் டேஸ்ட் இல்லைன்னு கொக்கோலா வாங்கி கொடுக்குறீங்க. வாட்டர் எங்கடா டேஸ்ட்டு, அது எனக்கு புரியலை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அரேஞ்ச் பண்ணுறதுலே 8 நிமிஷம் கிட்ட போயிட்டு இருக்கு. ஐயோ, சரி வேகமாக அரேஞ்ச் பண்ணிடலாம். வாட்டர் தண்ணி மனுஷனோட சூட்டை குறைச்சி நம்ம வந்து ரொம்ப பேசுவேடா கடையை திறந்துடுவோம். கேங்க, இது வந்து பார்த்துக்கோங்க. நம்ம கடை ரோட்டு பக்கத்து போகும்போது YPG ஸ்டோர் இருந்தால் வந்து வாங்கிட்டு போங்க மக்களே. வாட்டர் இருக்கிறவங்க வந்து வாங்கிட்டு போங்க. லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அதே காசு கொடுக்குற மாதிரி தான். கடை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து கல்லறையில் போச்சு
கல்லாவட்டியில் போய் உட்காந்துருவோம் கல்லறையா. ஐயா சரி ஆள் வர காத்திருப்போம். ஓகே அக்கா வாங்கக்கா சட்டை போட்ட அக்கா அக்கா வந்துட்டாங்க கைஸ். நம்ம கஸ்டமர் என்ன எடுக்கிறாங்க பார்ப்போம். என்ன எடுக்கிறீங்க? ஓகே ப்ரெட் எடுக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கா இருக்கும். என்னக்கா ப்ரெட்டு பண்ணிட்டு தானா? டப்பாவீங்களா? காட்டா கேஷாங்க? சரி ஒன்றும் வைக்கவே இல்லை. காட்டா கேஷா? ஓ கொக்கோலா எடுத்துருக்காங்களா? காட்டா கேஷா? பேலன்ஸ் 250 கொடுக்கணுமா? நைஸு 250. ஓகே தேங்க்ஸ்க்கா. செஸ்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி, அதனால் கொஞ்சம் செஸ்டி கூட ஏற்றிக்கலாம். ஓகே மொட்டங்கள் தாங்க பாவங்க. சரி ஏன்னா தண்ணி தாகமாக இருக்கே வாங்கிட்டு போகலான்னு முதலே வெயிட் பண்ணியிருக்காரு. நம்ம தான் கடை திறக்கல. இந்த விஷயம் முட்டாயா நல்லா இருங்க வராளியே முட்டாய் இந்த வருஷம் பாருங்கள். இவரா இந்த அங்கிள் எல்லாம் அண்ணன் அங்கிளே கூப்பிடுவோம். இந்த அங்கிள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் உதாரணமாக இருக்கார். நம்ம வந்து இப்போ பாருங்க முட்டாயும் சாப்பிட்ணும், கொக்கோலாவும் குடிக்கணும், மெல்லவும் குடிக்கணும். இந்த மாதிரி பாருங்க ஒரு பொறுப்பான பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் முட்டாயை வாங்கிட்டு, அவங்களோட ஒய்ஃப் கொஞ்சம் ஜாமாங்க வாங்கிட்டு பாருங்கள் பொறுப்பு பொரியல்ஸாக இருக்காது. இந்த மாதிரி இருங்களே நீங்கள் எல்லாமே இந்த மாதிரி இருக்கணும். அங்கிள் உதாரணமாக தாத்தா அண்ணா தாத்தா அப்படி இருக்கீங்க. வர்ற தாத்தா காட்டு வச்சுருக்காரு. நைஸ் கேஸ் தாத்தாலாம் காட்டு வச்சுருக்காங்க. டெக்னாலஜி எங்கேயோ லண்டன்லேருந்து பாரிஸ் இருக்கும் வந்துருச்சு டெக்னாலஜிலாம். என்னது வேலிஸ் பாஸா கொக்கோலாவா கேஷாக்கா? கேஷி மிச்ச காசு கொடுத்துருமால. வீட்டிலேருந்தே காசு எடுத்து வர மாட்டேங்க. ஓகே தேங்க்ஸ்க்கா ஹேவ் அ குட் டேக்கா. ஓகே 2 வழி டிப்ஸு. ஹேண்ட்ஸ் ஆஃப்க்கா அக்கா தானே வந்தாங்க வந்துட்டு தான் குறை கொடுத்து போனாங்க. சரி 5 6K 50 காசுக்கு 25 மொட்டைகள் வாங்குங்கள். உங்கள் மொட்டையை பார்த்தேன் எப்படி இருக்குன்னா அடுத்த படம் விஜய் படத்துக்கே நீ வந்து காமெடினா போகலாம். சரி ஹீரோ வில்லனா போன அளவுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால் கொஞ்சம் ஐட்டம் எடுத்து டிப்ஸ் கொடுத்துட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இவ்வளோ பெருமையாக பேசியிருக்கேன். டிப்ஸு கொடுத்தாருனாங்க ஹேஷ்டேக் மொட்டங்கிள்னு போடுங்க. இதில் கமெண்ட்டில் ஹேஷ்டாக் மொட்டங்கிள்னு போட்டேன். மொட்டங்கள் அப்படியே கேங்க டிப்ஸு கொடுக்குறீங்களா? போடுங்க கமெண்ட்டில் போடுங்க கைஸ். ஹேஷ்டேக் மொட்டங்கள் போடுங்க கைஸ் போடுங்க. மொட்டங்கள் தான்யா. மொட்டங்கள் தான். அக்கா நீங்கள் தானே ஒத்தையா கொடு எங்கள் அத்தையை அடுப்பீங்க பார்த்து ஒத்தையா வந்து எடுத்துகிட்டு போனீங்க. நல்லா இருக்கீங்களா? என்னக்கா வீட்டில் எல்லாம் முடிச்சிட்டா இருப்போம்ல மாமா அப்படிங்க நல்லா இருக்கீங்களா? ஓகே அவங்க பாருங்க வாட் அ கேர்ள் கஸ்டமரு. சரி வாங்க மேடம் என்ன எடுத்துருக்கீங்க? டிஸ்டரு 2 எதுக்கு மேடம் 2 உடம்புக்கு எடுத்துக்கீங்க அப்புறம் ஸ்லிம்மான உண்டாயிடுவீங்க. சரி அடுத்தது வந்து 650யா? ஓகே கொஞ்சம் மெக்கானிசம் மொபைல்னால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம மல்லிகை கடை வந்து வளரும். அக்காவா அம்மா தேங்க்ஸ்பா 2 டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஓகே அங்கிள் என்ன பார்த்து சைனீஸ் படத்தில் வந்து ஹீரோவா நடிக்க வேண்டிய அந்த தாடி பாருங்க. சைனீஸ் படத்தில் ஹீரோவா அடிக்க அத்தனை பொருத்தமாக 5 பொருத்தமாக பக்காவாக இருக்குது. 5 80 காசு 25. ஓகே நைஸ் வாங்க ஏம்மா பாய் சொல்கிறது. ஓகே டபுள் சிப்ஸு ஒரு மில்க்கு ஒரு கேரன் சுகர் போலாது கேரனா 4 ரிங்கெட்டா? நைஸு. ஓகே தேங்க்ஸ்க்கா ஹேவ் குட் டே கைஸ். நம்ம கடை வந்து எவ்வளோ புதுசாக பார்த்துருக்கோம். அதனாலேயே வந்து நிறைய பேர் எல்லாமே டிப்ஸ் கொடுத்துட்டு போகிறாங்க கைஸ். நீங்களும் அந்த கடைக்கு வாங்க வந்து எனக்கு டிப்ஸ் கொடுத்துட்டு போங்க. இப்போ கொஞ்சம் உங்கள் வேலையாக செய்யணும். சரி வாங்க எம்மாடி என்னங்க நீங்கள் ரகுடு போய் போல் அதான் பார்க்க இத்தனை இது வாங்கிட்டு போகிறாப்புல. சரி ரகுடு போய் தான் ரகுடு போய் தான் 250யா? வாங்கம்மா ஹாய்மா எப்படி இருக்கீங்க? புதுசாக இருக்கீங்க போல் ஆக்காரா கல்யாணம் ஆச்சா? எப்படி இருக்கீங்க? 2150 தேங்க்ஸு நல்லா வாங்க அக்கா
ஆங்கா ஆங்கா ரொம்ப நாள் வச்சுக்காங்களே பார்த்து 5 நிமிஷம் முன்னாடி தான் வந்துட்டு போனாங்க. ரொம்ப நாள் வச்சு கதை விடுவோம். பாட்டிமா பாட்டி பாட்டிமா 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 அம்மா வாங்கம்மா நாளைக்கு உங்கள் தினம்மா நாளைக்கு உங்கள் தினம். அது மாதஸ்டே கதை சொல்கிறேன். மாதஸ்டே தான் சொல்லியிருக்கேன். அப்புறம் வீடியோ பார்க்குறேங்க எல்லாத்துக்கும் வீடியோ பார்க்குறேன் அம்மாங்களுக்கு ஹாப்பி மதர்ஸ் டே அட்வான்ஸ் ஹாப்பி மதர்ஸ் டேங்க. அப்புறம் நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு வந்து என்ன கிஃப்ட்டு கொடுப்பீங்க நாளைக்கு அப்படின்றத இப்போ கீழே இப்படி நங்கள் இருக்கல நடந்த வாரத்துக்குள்ளே போய் கமெண்ட் பண்ணிடுங்க. வாட்ட வில்லங்கள் டாட்டு கோயில டாட்டு குத்திக்கிட்டு தாத்தா இருங்க இந்த மாதிரி இருக்கணுங்க. இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு நல்லா இந்த மாதிரி இருக்காங்க. படத்தில் கொஞ்சம் தான் டான்ஸ் இருக்கு. காணிங்க ஒத்தையும் ஆகிட்டு போறீங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்கக்கா? ஏம்மா கொஞ்ச நேரத்தில் இல்லை அக்கா வாங்கக்கா 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 என்ன எடுக்கா அப்படி அள்ளி போடுங்கக்கா. இதை அள்ளி போடுங்க. என்னக்கா அதுக்குள்ளே போயிட்டீங்க? பேசுறதுக்குள்ளே போகலாமா? இல்லை ரீசன்ஸ் மேனஸ் இல்லை. ஒரு மனுஷன் பேசிகிட்டு இருக்கானே. 1930 வாங்கியிருக்கீங்க. அக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னக்கா அக்கா இல்லை நைஸு. ஆனால் இந்த இந்த சப்பாத்திக்கா சுள்ள சாட்டி காம்பினேஷன் இல்லையே. என்னக்கா ஃபேஷனா? நல்லா தெரியுது. பிளாஸ்டிக் ஃப்ளவர் கண்டுபிடிக்க முடியா? இருந்தால் தான் கண்டுபிடிக்கிறதுக்கு பக்கத்து கடைக்கு போடி. ஐயோ கண்டுபிடிக்க முடியலன்னா கண்ணு தரணும். இப்போ வேணால் சொல்லுவான் வந்து கண்டுபிடிச்சா கண்ணு தெரியாதுடா எதுக்கு நம்மளுக்கு வந்து வாங்க ஆண்டி எப்படிங்க? நல்லா இருக்கீங்களா? நோய் நம்மளை பீட்டர் பார்க்குற ஆண்டி மாதிரி இருக்கீங்க பார்க்க. கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து படத்தில் நடிக்கிட்டு வந்திருக்கோம். அடுத்த பீட்டர் பார்க்குற படத்தில் வந்து உங்களுக்கு தான் நீங்கள் தான் அம்மா கேரக்டர். ஓகேவா? அம்மா கேரக்டர் அதில் கவலைப்படாதீங்க. கோப்ளின் நின்று போட்டு தக்கிடுவான் பாருங்க. நம்ம தான் அவங்கள பாட்டிமா அம்மாவாகமா விட்டு பருவம் எடுத்துருக்கீங்கம்மா. என்னவா அடிமா கேஷா பேரங்களுக்கா உங்களுக்கா? அப்படியே சொல்லுதுக்கா அப்படின்னு சொல்லி ஐயா பூடோ அண்டிமா வாங்கம்மா அண்டிமா வளர்கே என்ன ஆண்டிமா கொஞ்சம் நிறையா தான் எடுத்துக்காங்க. ஆண்டிமா காட்டு கொடுங்க ஆண்டிமா கேஷ். ஆண்டிமா பாருங்க கேஷ் இதுக்கு வரவங்களாம் கொஞ்சம் இதை எடுத்துருவாங்க. மக்களே காட்டு மாதிரி வாங்கி வச்சுக்கோன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே ஸ்வெப் பண்ணிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கலாம். ஸ்விப்பா சரி. கொஞ்சம் தான் ஸ்டாக்கு முடிய போகுது. நம்ம ஸ்டோர் வந்து level 2 வந்தோடனே இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஓகேவா? நல்லா தான் இருக்கும் அந்த வீடியோ. எனக்கு ஃபஸ்ட்டு பாட்டு தான். செகண்ட் பாட்டு பார்ப்போம். ஓகே 27 இவங்களுக்கு காசு குடிக்கலே பாதி காசு போயிடும் போலையே. அம்மா சுகர் சாப்பிடாதம்மா. அப்போ எப்படிம்மா கரெக்ட் பண்ணுறது? சும்மா சொன்னேன். யாரும் வந்து சீரியஸ் எடுத்துக்காதீங்க. ஓகே பாரு கைஸ் ஒரு வாய்ப்பு ஸ்டோர்னா இந்த மாதிரி இருக்கணும் பாருங்க. அப்படி ஆள் வந்து அப்படி குவியுது. என்ன கடை வச்சுருக்காங்க பாருங்க. பானி சோசி என்ன புரியோ எல்லாம் எடுக்க வேணாங்க. எல்லாம் எடுக்க வேணாம். ஓகே இல்லை level 3 போனோமா? அந்த டேரன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சுப்ரீம் ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம். பெவரேஜஸ் போயிட்டு வாட்டர் கண்டிப்பாக வேணும். கொக்கோலா ஆர்டர் பண்ணிக்கலாம். இது போதும் வாட்டர் கொக்கோலா. ஓகே மிரண்டா சோடா 2. அப்புறம் வேறு என்ன ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸில் வந்து ஓகே ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் ஓகே. ஜெனரல் வந்து இது பாஸ்தா இது ஆயில்.
ஓகே, இப்போதைக்கு இது போதும் போல். வந்து என்ன பத்தெல்லாம் வாங்கிக்கலாம். மோடி அம்மா ஏன்னு பிரெட்டா? பிரெட்டு இங்கே வச்சுருவேன். பிரெட்டு இது பிரெட்டு இங்கே வச்சிடலாம். பிரெட்டு நம்ம ஏற்கனவே வச்ச இடத்துல வச்சோன்னா வந்து அந்த கேஷ் இது மாற்று. ஏமா ஏமா எங்கம்மா கைஸ் பாருங்க, திருட்டு பயலை ஒரு பின்னாடி ஒன்று வச்சிருக்க முடியல. கைஸ் எல்லாம் அலாட்டாக இருங்க கைஸ். எல்லாம் ஆட்டையை போட பார்க்குறாங்க. இந்த டீசன்சி இல்லை கேட்குறேன், ஆட்டையை போட பார்க்குறீங்க. தாத்தா 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 வில்லன்னு தான் சொன்னேன். வில்லத்தனம் பெரியில் பாஸ்தாவா? ஏமா 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 நம்ம அதுக்குள்ளே வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டா? ஐயா கடையை க்ளோஸ் பண்ணியா? அச்சோ அச்சோ என்னதுன்னு தரலையே. சரி வச்சிரும். அதுக்குள்ள வர சொன்னா நீம்மா அதுக்குள்ள வர சொன்னா இவங்க பாருங்க. பிரெட்டை போட்டேன், 4 பிரெட்டு ஆடியை போட்டு போயிட்டாலே. ஆட்டையெல்லாம் போடல, அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டீங்க. சார் பாஸ்தாவா? பாஸ்தா வந்து பிக்சரை பார்த்தா பாஸ்தா இங்கே இல்லை மாதிரி தெரிலையே. வெளியில் பாஸ்தா எங்கே இருக்கிறது? இங்கே எப்போ இதுமாதிரி ஆர்டர் பண்ணலானே தெரியல. சரி இந்த 280 வேலையை அழுத்தி போடுவோம். எப்படா லெவல் 2 ஆகும், எப்போல்லாம் வீடு முடிச்சு கிளம்பலான்னு தான் இருக்கீங்க. அரேஞ்ச் பண்ணுறதுலே பாதி நேரம் போயிடும். அதனால் நான் அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன். அரேஞ்ச் பண்ணிட்டு ஓகே ரொம்ப நேரம் கழிச்சு கடைசியாக வச்சேன். இப்போ ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. என்னதுடா, அந்த டேரன் இருக்குல்ல, தெரியாமல் ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன். அதான் பண்ண ஒரு பெரிய தப்பு. இந்த டேரன் இருக்குல்ல, இது முடியல, இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன். ஐ மீன் இப்போ வந்து இது வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஆனால் அது அப்படியே பெட்டியில் இருக்குது, தெரியாமல் வாங்கியாச்சு. சரி பரவாயில்ல, இதில் என்ன சொன்ன முடிஞ்சு நம்ம ஆனால் இது கடையை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஒரு பாட்டு பாடுவோம். கட்டையில் உள்ள எல்லாம் வரும். இந்த அக்கா வருவாங்க. 1 2 3 சிப்படி சிப்படி சப்பட்டி சப்பட்டி இப்படி இப்படி எம்மடி எம்மடி முடியல 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 பும் 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 வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா கைஸ். என்னோட பாட்டுக்கு தான் அந்தளவுக்கு திறனாது. இங்கேருந்து ஆஃப்ரிக்கா வரைக்கும் இருக்குது. இங்கேருந்து ஆஃப்ரிக்கா வரைக்கும் இருக்குது. மலேசியாவிலேருந்து ஆஃப்ரிக்கா வரைக்கும் இருக்குது. அந்த திறமை என் கூட அப்படியே இப்போ சிங்கரே வந்து என்னை கூப்பிட்ற அளவுக்கு அதுக்குள்ள திறமை இருக்குது. திறமா 50 வயசு அந்தளவுக்கு திறமை இருக்குது. என்ன சொன்னீங்கன்னா பார்த்தீங்களா இந்தளவுக்கு ஒரு திறமை உள்ள மனுஷன், இந்தளவுக்கு ஒரு திறமை உள்ள ஆளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, ஷேர் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பாருங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்களேங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்களேங்க. கூடிய சுத்தம் தான் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் போடுவோம். இப்போதைக்கு இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம், இதுக்கு மேலே இருக்குடி ஆட்டம். அதனால் அந்த தேராட்டம் ஆடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா இதுமாரி இல்லாமல் அவன் 100 சப்ஸ்கிரைபர் எடுத்துச்சு பெருமை. 100 சப்ஸ்கிரைபர் அவன் 100 சப்ஸ்கிரைபர் எடுத்துக்கு 100 சப்ஸ்கிரைபர் தானே அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கேன். 100 சப்ஸ்கிரைபர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமாங்க. லைக் படிக்க, ஷேர் படிக்க, தக்க கதில் அடிச்சுட்டு வரவங்க பாருங்க. இவங்க பாவலை, இவங்க காசு கட்டணும்ல. இவங்க பாவலை, இந்த மூஞ்சி மூஞ்ச காட்டு. இந்த மூஞ்சிக்காக லைக் படிக்க ஷேர் படிக்க, தலைமுறையில் பேனுக்காக லைக் படிக்க ஷேர் படிக்க எல்லாத்தையும் பண்ணி விடுங்க. ஏக்கா நேற்று தானே வந்து சட்டை நேற்றுலையோ டே ஒன்று அவ்வளோ கேம் வந்து 20 டைம் வந்துருக்குல்ல சைடில். 20 வந்தால் வந்து எக்ஸ்ட்ரா போட்ட போல வாங்கக்கா. ஓகே கைஸ் ஒன்று முடிச்சு நம்ம டப்பு டப்புட்டு போய் டேய் லோட் ஆகலையாடா அடப்பாத்த. சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க. ஏம்மா இந்த மாதிரி ஸ்பைசி நான் தடவை அந்த மாதிரி சொன்னேன் தானே, ஸ்ப்ரைட்லாம் ரொம்ப வாங்காத அப்படின்னு. இத்தனை ஸ்ப்ரைட்லாம் வாங்கி வச்சுட்டு எதுக்கு கேட்குறேன். அங்கே சார் ரகுடங்கள் ரகுடங்கள்
அண்ணா வாங்கண்ணே அண்ணா காசு வேலை போடணுமா அண்ணன் சொல்ல ஐயா சும்மா சொல்கிறாருண்ணா. தம்பி விலையை குறைச்சி போடுறியோ இல்லை கடங்காரங்கிட்ட சொல்லிட்டா? ஐயோ அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே, கொஞ்ச நேரத்துக்கு தானே. சரி எவன் அந்த கையில் காசை வச்சுரு, காசை வாங்குடா வெண்ணப்பாய. சாரிண்ணே சாரிண்ணே வாங்க வாங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் மறந்துட்டு போயிட்டாயா ரகுடு இல்லையா ரகுடு நீ தரல. அண்ணே வாங்கண்ணே. இன்னும் தம்பி நல்லா இருக்கியோ? நல்லா இருக்கேண்ணே. நீ இருக்கீங்க? நல்லா இருக்கேன். காசு கொஞ்சம் குறைச்சி போடுறது. நல்லா இருக்கு கேட்டதுக்கெல்லாம் காசு குறைச்சி போட முடியாது. நீங்கள் வேணால் காசு எழுதி தரேன்னு சொல்லுங்கள். சரி தம்பி 2 வழி டிப்ஸ் வச்சுக்கோ. ஓகே ஃபைனலி ஏக்கா என்னக்கா கடைக்குள்ள ஐயா இந்த காசு லாஸ்ட் கஸ்டமர். ஓகே கடையை க்ளோஸ் ஓகே எண்ட் ஆஃப் த டே டே ஃபர்ஸ்ட் டே முடிச்சு டே கரெக்டாக முடியும் போது நம்ம செகண்ட் லெவல் போகிறோம். செகண்ட் லெவலு இவங்க வந்து லாஸ்ட் கஸ்டமர். ஸோ இவங்க வந்தோடனே நம்ம செகண்ட் லெவலில் போயிடுவோம். டேவும் முடிஞ்சிடும், பாட்டும் முடிஞ்சிடும், வீடியோவும் முடிஞ்சிடும். ஸோ எல்லாம் முடிஞ்சிடும். எல்லாம் ரகுடாங்க தான் வந்துட்டு போகிறாங்க. நேரம் கத்திட்டு வர போகிறாங்க. நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போலாம் உங்களுக்கு கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். அடுத்த வாட்டி வரும்போது கொஞ்சம் வேலையை குறைச்சி போடுறது பாப்போம் ஆண்டி. சரி இப்போ கடையை மூட போறியோ? ஆமாம் மூட போகிறேன் ஆண்டி. ஓகே சுவர் லெவல் பாய்ச்சி கத்திக்கிட்டு இருக்கதா வந்தா தோட்டமா இருப்பிஞ்சிடும் பார்த்துக்க. Yeah bro, his name is John. 2 4 50 like he said Don. Machine is on. No love you if you better run. Yes guys, இன்னைக்கான மிஷின் முடிஞ்சு, இந்த பாட்டு முடிஞ்சு. வணக்கம், இந்த பாட்டு முடிச்சு நம்ம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் த டேயில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 34 கஸ்டமர் இருந்திருக்காங்க. சாட்டிஸ்ஃபைக்கு அப்புறம் 34 பேர் சாட்டிஸ்ஃபையாக இருக்காங்க. ரெண்டு 50 காசு போனது 30 அடி போனதை தவிர பில்லும் 15 அடி போயிருக்கு. ப்ராஃபிட் நமக்கு 117.69 காசு. தட்ஸ் அ பிக் ஹியூஜ் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்ச நம்மளுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பாட்டு போடலாம் பண்ணுறது கீழே கமெண்ட் பண்ணிட்டு, நாளைக்கு உங்கள் மாஸ் டேக்கு உங்கள் அம்மாவுக்கு என்ன கிஃப்ட் பண்ண போகிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ பாய் அண்ட் டேக் கேர்.